ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPLோட 12th மேட்ச்சு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் கிடையாது, அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் தான் மேட்சஸை நடத்த போகிறாங்க இந்த மேட்ச்சிலேருந்து. ஸோ அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்சஸ் வந்து நடக்க போகுது இந்த மேட்ச்லேருந்து. அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், சின்னசாமி ஸ்டேடியம் கிடையாது, அருண் ஜெட்லி ஸ்டேடியம். நீங்களும் நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில இதில் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் இருந்துச்சு, பட் ஆனால் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் தான் கிட்டத்தட்ட. அதை வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் தப்பாக வந்து இங்கே கொடுத்துருக்கேன் சின்னசாமி ஸ்டேடியம்னா. அதே மாதிரி நம்ம உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறப்போ வென்யூன்னு கொடுத்துருப்பேன். அதை வந்து ரீசன்ட் ஃபார்மை எடுத்துக்கோங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸாக முக்கியமாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கிளியராக வந்து சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. 7:30 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் மார்ச் 5 டிசிக்கும் எம்ஐக்கும் தான் நடக்கக்கூடிய மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ். ரொம்பவுமே அதிகமான மேட்சஸ் WPL ஆடின பிட்வீன் டீம்ஸ் இவங்க தான். லாஸ்ட் சீசனே 3 மேட்ச் ஆடிருக்காங்க, இந்த சீசன் ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. மொத்தம் 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும் டெல்லி ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் வந்து எம்ஐ தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தடவை இவங்க 2 பேரே ஃபைனல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஹெட் 3 டைம் எம்ஐ, ஒரு டைம் வந்து டிசி. ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. குறைவான என்ட்ரி ஃபீஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஜிஎஸ்டியே உங்களுக்கு வந்து கிடையாது. ப்ளஸ் 0% ஜிஎஸ்டி. அதேமாதிரி என்ட்ரி ஃபீஸை அவங்க கூட்டவே இல்லை. கண்டிப்பாக டோக்கே டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போக ஐபிஎல் வரப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஒரு ஆப்பு. ஸ்மால் லீக்லாம் வந்து கிளாஸ் ஆக வாய்ப்புகள் கிடையாது. நிறையா வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் டிசி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் 5 நடக்கக்கூடிய மேட்ச் 7:30 அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் வந்து இந்த மேட்சை நடத்த போகிறாங்க. ஸோ அதை மட்டும் கிளியராக வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் சின்னசாமி ஸ்டேடியம்னு கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வென்யூ வந்து நான் சின்னசாமி ஸ்டேடியம்கான ஸ்டாட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் பெரிய அளவில் எந்த பிளேயர் ஆடினது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டாக இருந்துச்சுன்னா அது ரீசன்ட் ஃபார்ம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வென்யூனா சின்னசாமி, ரீசன்ட் ஃபார்ம்னா அருண் ஜெட்லின்றதை பார்த்துக்கோங்க. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை முக்கியமாக ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதேமாதிரி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இந்த அட்ரஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம நேமை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபேக் சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க டெலகிராமில். அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எல்லாமே நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ்னால் ஆவரேஜ். ஸோ ஒரு 4-5-6 கான்டெஸ்ட் வின் பண்ணாலுமே நான் அதையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆவரேஜ்னு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு அந்த ஹீலி மேத்யூஸ்க்கு கிட்டத்தட்ட 4 கேட்ச் ஒரு ரன் அவுட் விட்டதுனால அவங்கள ஒரு சிலர் வைஸ் கேப்டனாக கொடுத்ததுனால நமக்கு வந்து அது ஃப்ளாப் ஆச்சு. இன்னொன்று சொல்லலாம், சாய்கா ஐசாக்கை ரொம்ப நம்பி ராஜேஸ்வரி கிக்கோட பிக் பண்ணாமல் விட்டது ஒரு தப்பு தான். ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மேட்ச்சுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு வின்னிங்ஸ் கிடச்சி. கடைசியாக பார்த்தா WPL 3 மேட்ச் வந்து லாஸ் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. பட் பெரிய அளவில் வின்னு ஒரு மேட்ச் கிடச்சிச்சு. முடிஞ்ச அளவுக்கு மீதி இருக்க எல்லா மேட்ச்சுக்கும் நல்ல டீம்ஸ் ப்ளஸ் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதுக்காண்டி தான் நான் PSLக்கு வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் WPL மட்டுமே. ஸோ ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு டீம்ஸாக நம்ம கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஐடியா இருந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்க. ஸோ குபேரா ஃபேண்டசியை பொறுத்தவரையே உங்களுக்கு ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். ஸோ ஹெட்டு 4 பிளேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான் ஆப்ஷனு. அதே டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டெலகிராமில் லிங்க் இருக்குது. டோக்கே ஃபேண்டசின்ற மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸு பிளேயிங் லெவன் பார்க்கலாம். பிளேயிங் லெவலில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா ஹர்மன்ப்ரீத் கௌர் ஆடுறாங்களான்றதை ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. மேபி இந்த மேட்ச்லேருந்து கண்டிப்பாக ஆடுவாங்க. பெரிய அளவில் இன்ஜுரி இல்லை, சின்ன ஒரு இன்ஜுரி தான். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதேமாதிரி யாங்கு பதிலாக இஸ்மாயில் ஆடுறாங்களான்றதையும் பார்த்துக்கோங்க. யாங் ஆடினாலும் சரி, இஸ்மாயில் ஆடினாலும் சரி, 2 பேருமே மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான். பட் என்னென்னா யாங் ஆடினா பேட்டிங்குமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும், பேட்டிங்குமே டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். டிசி சைடில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா காஃப் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ சதர்லாந்தை பொறுத்தவரைய ஜான்சன் ஆடுறாங்களா இல்லை சதர்லாந்து ஆடுறாங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஜான்சன் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் சின்ன ஏதோ ஒரு இன்ஜுரி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் அது வந்து ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய பிளேயர் அடுத்தடுத்து தேவைப்படும்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சதர்லாந்து ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஜான்சன் வந்து ஆடுவாங்க. மற்றபடி எந்த அளவுக்கும் பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் இருக்காது.
மேபி அப்படி பிளேயிங்கில் ஒன்று மாற்றங்கள் வந்து அந்த சஞ்சனா கீர்த்தனா அந்த இடத்துல மின்னுமணி இவங்களுக்கு பதிலாக ஏதாவது புது புது பிளேயரை வந்து எடுத்துகிட்டு வந்து ஆட வைக்கலாமே தவிர்த்து மற்றபடி எல்லா மெயின் பிளேயர்ஸுமே உள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். யாசிகா பாட்டியா. ஸோ யாசிகா பாட்டியாவை பொறுத்தவரையா அதிரடியாக இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காஃபுக்கு எதிராக மேபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அப்படி நின்றுட்டாங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஸ்கோர் குயிக்காக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதேமாதிரி ஹீலி மேத்யூஸ் விசிஸ் காஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் சாய்ஸில் நான் என்னை பொறுத்தவரையே ஹீலி மேத்யூஸ்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஆம்லியா கிர், அதுக்கப்புறம் நாட் சிவர், காஃப் இந்த 3 பேர் தான் வந்து பெஸ்ட்டு கேப்டன். அடுத்ததாக ஆப்ஷனாக ஜான்சன் அண்ணா ஜான்சன் 4. ஹீலி மேத்யூஸ் வந்து ரிஸ்க்கு தான். ஏன்னா அவங்க இருக்க ஃபார்ம் வந்து பெரிய அளவில் போன சீசன் மாதிரி ஃபார்ம்ன்றது கிடையாது. ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி ஏதோ ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க. பவுலிங்குமே விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஹெட் ஸ்டார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் டிசிக்கு எதிராக. பட் இந்த சீசனில் ரொம்ப போராக தான் ஆடிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் 55 ரன் ஸ்கோர் பண்ணதுமே கிட்டத்தட்ட 3 கேட்ச் ஒரு ரன் அவுட் விட்டாங்க. அதில் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மற்றபடி 20 ரன்னுக்கு மேலே தாண்ட முடியல. அது ரெடியாக இங்கே ரொம்ப டைட் பவுலிங் காஃபும் சதர்லாந்துக்கு பதிலாக ஜானசன் ஆடினா ஜானசன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு பவுல் பண்ணாங்கன்னா ஹீலி மேத்யூஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். யாசிகா பாட்டியா விக்கெட் கீப்பிங்கில் எப்படியும் பாயிண்ட்ஸுன்றதை எடுத்துடுறாங்க. ப்ளஸ் பேட்டிங்லையுமே கொஞ்சம் குயிக்காக வந்து அடிச்சிடுறாங்க. பட் அவங்களுக்கு எதிராகவும் இந்த இனிஷியல் ஸ்விங் இருந்துச்சுன்னா அவுட் ஆகான சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் யாசிகா பாட்டியாவை நம்ம ட்ராப் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே தானியா பாட்டியா. ஸோ இவங்களுக்கு பேட்டிங்கே தர மாட்டுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு கீப்பராக மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால 100% பிக்கு வந்து யாசிகா பாட்டியா தான். பட் கிராண்ட் லீக்ஸில் வேணால் நீங்கள் கேப்டன் வைஸ் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். சேஃப் டீம்ஸில் ஆம்லியா கிர், நாட் சிவர் இந்த சைடு 2 பேரும். காஃபு சதர்லாந்து ஆட மாட்டாங்க. ஜானசன் ஆடினா ஜானசன் தான் வந்து முக்கியமான ஒரு பிக்கு. எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக நம்ம வந்து கேப்சி நெக்ஸ்ட்டு ஹீலி மேத்யூஸை வேணால் ரிஸ்கி ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, நம்ம பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேனிங்கை ட்ரை பண்ணலாம். லேனிங் பொறுத்தவரை எம்ஐக்கு எதிராக கன்சிஸ்டண்ட்டாக 4 மேட்சுமே அடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் மேட்சுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா டீம்ஸுமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா கேச்சஸை ட்ராப் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப போராக தான் வந்து WBL போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு மோசமாக ஈஸியான கேச்சஸை ஃபுல்லாக ட்ராப் பண்ணுறாங்க. போன டைமில் இப்போ ரீசெண்டான மேட்ச்சில் லேனிங்க்கு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க, சஃபாலி வர்மாக்கும் கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அந்த ட்ராப் கேச்சஸ்னாலே வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற அதே பிளேயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி LBW ரிவ்யூ எடுக்கிறது கூட டிசி தப்பாக வந்து ரிவ்யூ எடுத்திருப்பாங்க. ஷீகா பாண்டே பவுலிங் பண்ணுறப்போ பெத்மோனி அவுட் ஆஃப் ஃபார்மு. ஸோ அவங்களுக்கு வீசி LBW ஆச்சு. பட் ஆனால் ரிவ்யூ கேட்காம விட்டதுனால அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க. இன்னொன்று யார் யார் நல்ல ஃபார்மில் போயிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார்ம் அவுட்டில் இருக்க யாராச்சும் ஒரே ஒரு பிளேயர் ஏதோ 50% பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து இந்த WPL போயிருக்கு. ஸோ அதனால் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸே கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுங்க. ஹையாக நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக யோசிச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லை உங்கள் டீமில் ஆட் பண்ணணுன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு டீமில் ஆட் பண்ணால் சாய்கா ஈசா, ராதா யாதவை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு பிக்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஷீகா பாண்டே மினிமம் 1 விக்கெட்டு ஒரு மேட்ச்சுக்கு. அடுத்து அருந்ததி ரெட்டி மினிமம் 1 விக்கெட்டு. இந்த இடத்துல ஜானசனோ இல்லை சதர்லாந்தோ 2 பேருமே நல்ல பிக்கு தான். அதுக்கப்புறமா இங்கே காஃபு, கேப்சி 5, அடுத்து பார்த்திங்கன்னா லேர்னிங் 6. ஏன்னா சஃபாலி வருமா கண்டிப்பாக இது இஸ்மாயிலோ இல்லை யாங்கோ பவுல் பண்ணுறப்போ கண்ணை மூடிட்டு தான் வந்து பேட்டிங் பண்ண போகிறாங்க. அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இவங்க இந்த சீசனில் ஆடினப்பே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இங்கே பெஸ்ட்டு பிக்ஸுன்னு வந்து பார்த்தோம்னா ஸோ ஆம்லியா கிர், ஹர்மன் பீட்ரோ ஸோ 7, 8, இஸ்மாயில் இல்லை யாங்கு ஸோ 9, அடுத்து பார்த்தோம்னா சிவர் 10, யாசிகா பாட்டியா 11, ஹீலி மேத்யூஸ் 12. இந்த 12 பேரில் மினிமம் எப்படி 7லேருந்து 8 பிளேயர் வந்து தொடர்ச்சியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. இதில் ட்ரம் கார்ட் பிக்காக ஒரு 2லேருந்து 3 பிளேயர்ஸ் வந்து ரிஸ்கி பிளேயர்ஸை நம்ம வந்து எடுக்கலாம். அந்த ரிஸ்கி பிளேயர்ஸ் யார் யாராக இருக்கலாம்னா சாய்கா ஈசாக்காய் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பூஜா வஸ்டாக்கராக இருக்கலாம். இந்த சைடில் உங்களுக்கு ஹை ரிஸ்க்கான அந்த ட்ரம் கார்ட் பிக்ஸாக ஜெனிமா ரோட்ரிஸ். ஸோ அந்த இவங்களுக்குள்ளே யாராச்சும் வேணால் ஓரளவுக்கு ஒரு 2 பிளேயரோ இல்லை ஒரு பிளேயரோ ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருக்கலாம். அப்போ இவங்களை கிராண்ட் லீக்கில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே சஃபாலி வருமா கேட்ச் ட்ராப் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு எஸ்கேப் ஆகிறாங்கன்னா கொஞ்சம் அதிரடியாக ஒரு 40 ரன் ஆடிடுவாங்க. பட் லாஜிக் படி நம்ம பார்த்தோம்னா சஃபாலி வருமா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த ஸ்விங்கை கட் பண்ணாமல் பேட்டை வீசுவாங்க, அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் என்னென்னா இந்த விக்கெட்டு ஸோ அருண் ஜெட்லி ஸ்டேடியம் விக்கெட் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஆன் டைமில் எப்படி பிச் ரிப்போர்ட் இருக்குன்றதையும் அதை வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டீமுன்றதை எடுத்துக்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸு பெஸ்ட்டு பிக்ஸுன்னு பார்த்தோம்னா அருந்ததி ரெட்டி ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன், ஷீகா பாண்டேவும் லோ பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. டாப்பில் விக்கெட் போகணும்னு நீங்கள் கெஸ் பண்ணால் ஜெனிமா ரோட்ரிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன்.
இந்த இடத்துல சாய்கா ஐசாக்கு, அதுக்கப்புறமா பூஜா வெஸ்டாக் இவங்களாம் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸு. உங்கள் கிராண்ட் லீக்கில் அங்கங்கே வந்து எடுத்துக்கோங்க. மற்ற டாப் பிளேயர்ஸு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு இவங்களாம் ஜஸ்ட்டு உள்ளே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில டீம்ஸில். ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் நாட் சிவர், ஏமிலி ஆக்கிர். சப்போஸ் நல்ல ட்ரை விக்கெட்டு ஸ்பின்னுக்கு செம்ம சாதகமாக இருக்கும் அப்படின்னா ஏமிலி ஆக்கிரே நீங்கள் வந்து கேப்டனாக கொடுத்துக்கலாம். நாட் சிவரை கேப்டனாக கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த சைடில் அப்படி பயங்கரமாக ஸ்பின் ஆகுது அப்படின்னா கேப்சிக்கு ஓவர்ஸ்ன்றதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதேமாதிரி ஜானசன் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. ஸோ ஏமிலி ஆக்கிர் ஜானசன் கூட நீங்கள் ஒரு காம்பினேஷனில் கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். இல்லை நாட் சிவர் ஏமிலி ஆக்கிர்னு கொடுக்கலாம். இல்லை இந்த சைடு கேப்சி காஃபுக்கும் நம்ம மாற்றி வந்து கொடுத்துக்கலாம். பட் ஷீகா பாண்டே எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஒரு விக்கெட் மினிமம் எடுக்கிறாங்க. அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. கிராண்ட் லீக்ஸில் ஹை ரிஸ்க் கேப்டன் சாய்ஸ்னால் இந்த ஸ்விங் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி ஸ்பின் அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி பேஸில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ். இப்போ வந்து பியூர் ஸ்பின்னுக்கு ரொம்ப அதிகமாக அசிஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா ராதா யாதவ், சாய்கா ஐசாக் கூட நீங்கள் கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். இல்லை மீடியம் பேஸுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அருந்ததி ரெட்டி, ஷீகா பாண்டே, இந்த சைடில் இஸ்மாயில், இந்த மாதிரி பியூர் பவுலர்ஸு மீடியம் பேசர்ஸ்க்கு நீங்கள் கேப்டன்ஷிப் கொடுத்துக்கலாம். ஆன் டைமில் விக்கெட் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். இப்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வென்யூ வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியம்மு. ஸோ அப்படி அருண்ஜேட்லி ஸ்டேடியம் இல்லை சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னா இதை வென்யூன்னு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார்ட்டை. அப்படி அருண்ஜேட்லி ஸ்டேடியமாக இருந்துச்சுன்னா இதை ரீசன்ட் ஃபார்ம்னு எடுத்துக்கோங்க. ஸோ கிளியராக வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ ஹெட் டு ஹெட்டில் ரீசன்ட் ஃபார்மில் ஓவரால் ஹெட் டு ஹெட்டில் எம்ஐக்கு எதிராக மெக்லானிங் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்றதை பாருங்கள். 4 மேட்சுமே 30+. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ஆடிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக அவுட்டே ஆக்க முடியல நீங்கள். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணிக்கோங்க. ரீசன்ட் ஃபார்மே லாஸ்ட் மேட்ச்சு 55, அதுக்கு முன்னாடி ஒரு 51, அப்புறம் 31, அதுக்கு முன்னாடி ஒரு 11 ரன்னு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சஃபாலி வர்மாவோட ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் 33, மீதி 3 மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. நோட் பண்ணிக்கோங்க. வென்யூவில் 2 50 வந்து ஸ்கோர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இந்த 50 கேட்சாக ட்ராப் பண்ணதுனால எஸ்கேப் ஆனது. ஒரு இன்னிங்ஸ் மட்டும் டீசன்ட் இன்னிங்ஸ் இந்த 64 ரன் அடித்தது கேப்சி. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னொரு மேட்ச்சில் 38, இன்னொரு மேட்ச்சில் 0. அடுத்து இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 75+2 விக்கெட்டுன்றதை எடுத்தாங்க. அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா 46, 27, இப்போ 2 விக்கெட் +75. ஓகே, ஓரளவுக்கு வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சீசன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பேட்டிங் இல்லை பவுலிங் எதுலேயோ ஒன்றில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. காஃபு ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 0 விக்கெட்ஸு, 2 விக்கெட்ஸு, 18, 16, ஒரு விக்கெட்டு. அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் 4 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் வந்து காஃப் எடுத்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா அருமையாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லேருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது தான் வந்து காஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா கொஞ்சம் புவராக தான் இருக்குது. பெரிய அளவில் விக்கெட் எடுக்கலை. அதையும் பார்த்துக்கோங்க. ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 2 மேட்ச் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. அது காரணம் என்னென்னா இனிஷியலாக சஃபாலி வர்மா அவுட் ஆகிறது, அப்போ பேட்டிங் வந்து டக்குன்னு ஜெனிமா ரோட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ரொட்டேட் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் இனிஷியலாக வந்தோடனே அடிக்கணும்னா வந்து ஜெனிமா ரோட்ரிக்ஸ்னால் அடிக்க முடியாது. 30 yard சர்க்கிளே வந்து பால் தாண்டாது. ஸோ ஓரளவுக்கு மேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்கோர் பண்ணுறப்போ அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அந்த லாஜிக் தான். இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா போராக தான் இருக்குது. ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஆடிருக்காங்க, மீதி 3 மேட்ச் ஃப்ளாப்பு. ஷீகா பாண்டே 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க எம்ஐக்கு எதிராக. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ஒரு விக்கெட்டாக எல்லா மேட்சுமே வந்து விக்கெட்டை எடுத்திருக்காங்க. பேட்டிங்குமே வந்தாலும் ஒரு 10 ரன் அடிக்க முடியும் இவங்கனாலையும். ஜானசனு ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க 2 மேட்ச்சில். இப்போ யோசிப்பாங்க ஆஸ்திரேலியன் டீமில் ஏன் இவங்களாம் ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நிறையா மேட்ச் சான்ஸே தரல. ஹீலி பெஞ்சிலே வச்சுருந்தாங்க இவங்கள. ஓடியோவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெஞ்சில் வச்சாங்க. பெஞ்சில் வச்சுட்டு கடைசியில் ட்ராப்பும் பண்ணிட்டாங்க. பட் நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டரு. பார்க்கலாம் மீண்டும் வந்து அவங்க ஆஸ்திரேலியா டீம் வருவாங்கன்னு. ராதா யாதவ் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தோம்னா 4 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. வென்யூவில் இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச் 3 விக்கெட்டு, அதுக்கு முன்னாடி 4 விக்கெட் எடுத்தாங்க. அந்த 4 விக்கெட் எடுக்கிறப்போ நம்ம ராதா யாதவை பிக் பண்ணியிருந்தோம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருமே. பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ராஜேஸ்வரி கிக்வாட், அதுக்கப்புறம் ராதா யாதவ், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து ஃபார்முக்கு திரும்புகிறாங்க. இப்போ ரீசெண்டாக எதிர்பார்க்குற எந்த பிளேயருமே சாய்கா ஐசாக்கு, ஷியாங்கா பாட்டீல் யாருமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றதே பண்ணலை. ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி பழைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பேக் கொடுப்பாங்க இந்தியன் டீமுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா யாசிகா பாட்டியா. ஸோ ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் வந்து பெரிய இன்னிங்ஸு, 2 மேட்ச் ஃப்ளாப்பு. பட் இருந்தாலும் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் இருக்கும். ரீசன்ட் ஃபார்முன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா குயிக்காக அடிக்கிறாங்க. ஒரு 5லேருந்து 6 4 அடிக்கிறாங்க. அதுலேயே 50 பாயிண்ட் வந்துடுது 30 ரன் அடித்தா கூட. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்களோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லை பயன்படுத்தி அதுலேயும் பாயிண்ட்ஸுன்றது எடுத்துடுறாங்க.
ஹீலி மேத்யூஸ் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து ஆடிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பார்க்குறப்போ 3 விக்கெட்னு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் 7 விக்கெட்டு. பேட்டிங்கில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங்கில் அவங்களோட ஃபார்மை பயன்படுத்தி விக்கெட் எடுத்தாங்க. பட் இப்போ விக்கெட் எடுக்கிறதுன்றது கஷ்டம். நாட் சிவரோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா 23-0 60. இந்த 60 வந்து ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இன்னிங்ஸு. 19 2 விக்கெட், ஒரு சேஃபஸ்ட் கேப்டன்ஸ் கிளப் சாய்ஸ். ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தோம்னா மினிமம் 2 விக்கெட் இல்லை 20 ரன்ன்றது ஸ்கோர் பண்ணுறாங்க. கேட்ச் 2 வந்து எடுத்துடுறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஹர்மன்ப்ரீத் கவுர் ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா டீசெண்டாக ஆடிருக்காங்க ரொட்டேட் பண்ணி. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏம்லே அக்கீர் ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க 4 மேட்ச்சில். இது நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. 4 விக்கெட் எடுத்திருக்காங்க 4 மேட்ச்சில், 24 ரன்னு. ஸோ அந்த 3 விக்கெட் அப்படி எடுக்காமல் ஓவரால் 2 விக்கெட் 4 விக்கெட் பேட்டிங். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ஸோ இவங்களுமே வந்து அவங்களோட நியூசிலாந்தில் நடக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்மாஷ், அதில் பவுலிங்லேயும் இவங்க தான் ஹையஸ்ட்டு பவுலர் விக்கெட் டேக்கரு, பேட்டிங்லேயும் இவங்க தான் விக்கெட் டேக்கரு. நான் முன்னாடியே டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ட்ரை விக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன் கேப்டன் கேப்டன் சாய்ஸ்க்கு. யாங்கு 3 விக்கெட்டு. இஸ்மாயில் ஆடுறாங்களா இல்லை யாங் ஆடுறாங்கன்னு பார்த்துக்குங்க. சாய்கா ஈசாக்கு 4 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அது ஒரே ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தது. மீதி 3 மேட்ச்சுமே வந்து சாய்கா ஈசாக் டிசிக்கு எதிராக ஃப்ளாப்பு. வென்யூவில் 4 மேட்ச் ஆடி ஒரே ஒரு விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்ம்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரை விக்கெட்டாக இருக்கும், ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்குன்னா சாய்கா ஈசாக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். டீமுன்றதை பார்ப்போம். நாட் சிவர் கேப்டன், ஏம்லே அக்கீர் வைஸ் கேப்டன். இதை அப்படியே நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். மற்றபடி இங்கே 3 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்க. இந்த இடத்துல சதர்லாந்து தான் ஜானசனான்னு பார்த்துக்கோங்க. ஷிகா பாண்டே, இஸ்மாயில் இல்லை யாங்கான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி பேஸான ஒரு டீம் தான். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ ஃபேப்லோன் ஆப்பில் எல்லா மேட்ச்சுக்குமே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ரீ கிவ் அவே. ஜிஎஸ்டி கிடையாது. அதேமாதிரி வித்ட்ரால் ஆப்ஷன்றது ரொம்ப ஈஸி. ஸோ என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் கேட்பாங்க, அதில் நீங்கள் எஸ்ஆர் நோன் ட்ரேட் பண்ணாலே அதில் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா ரிஸ்கான டீமு. ஹீலி மேத்யூஸ், ஜானசன் ஆர் சதர்லாந்து. இங்கே சஃபாலி வருமா லேர்னிங்கு. ஸோ ஏம்லே அக்கீர், சாய்கா ஈசாக்கு, அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து டீம். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் டெலகிராமில் முன்னாடியே பிச் ரிப்போர்ட்டுன்றதை அப்டேட் பண்ணுறேன். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ இருக்குது. தெளிவாக பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வென்யூ அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட்டை ஸோ டீட்டெயிலாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க.